ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி கீரை தொக்கு தான் செய்ய போகிறோம். கீரையே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. 4 வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே காரத்துக்கு 4 வரமிளகா போட்டுடலாம். அரைச்ச விழுதை ஊற்றிடலாம். நல்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இந்த விழுது நல்லா பச்சை வாசனை போகணும். எண்ணெயிலே நல்லா வதங்கணுன்னே கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கீரை பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இது பச்சை வாசனை போகணுன்னே அலசி வச்ச கீரையை போட்டுடலாம். நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். நல்லா கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கினோடனே புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு கீரையை 3 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள்.